பாக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் காவல் நிலையத்திற்குள்ளேயே தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பார்ப்போம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா பாதரக்கோட்டை வடக்கு கீழக்குள்ளுக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கர்ப்பமாக்கியுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கார்த்திக் மீது ஒரத்தநாடு போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கார்த்திக்கை புதன்கிழமை மாலை வழக்கறிஞர் மூலமாக உறவினர்கள் ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இரவு கார்த்திக்கிற்கு டிஃபன் வாங்கி கொடுத்த உறவினர்கள் காவல் நிலைய வாசலில் காத்திருந்துள்ளனர். அப்போது போலீசார் அவர்களை வீட்டுக்கு சென்றுவிட்டு காலை வருமாறு கூறியதை அடுத்து கார்த்திக்கின் உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் வியாழக்கிழமை அதிகாலை காவல் நிலையத்திலிருந்து போன் செய்த போலீசார் கார்த்திக்கின் உடல்நிலை சரியில்லை என்றும் உடனடியாக வருமாறும் உறவினர்களை அழைத்துள்ளனர். பதறி அடித்தபடி காவல் நிலையம் வந்தவர்கள் போலீசாரிடம் விசாரித்த போது முதலில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாகவும் பின்னர் வலிப்பு வந்ததாகவும் மாற்றி மாற்றி கூறியுள்ளனர். இதனால் உறவினர்கள் சந்தேகப்பட்டு வலுக்கட்டாயமாக கேட்டபோது கார்த்திக் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அந்த ஒரு பொண்ணை இவனுக்கு தான் இதாக இருக்குன்னு சொல்லி கன்சீவாக இருக்குன்னு சொல்லி இது பண்ண கேஸ் கொடுத்துட்டாங்க. அதை தான் அப்புறம் நம்ம கொண்டாந்து ஒப்படைச்சோம். இன்ஸ்பெக்டர் தான் நேரடியாக ஒப்படைச்சோம். முடியலை, நாங்கள் மெடிக்கலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. வந்து கேட்டாக்க ஆரம்பத்தில் ஒன்று சொன்னாங்க, அப்புறம் கடைசியாக தான் சொன்னாங்க அவன் சூசைடு பண்ணிக்கிட்டான், அட்டன் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வயிற்றுனால போணுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க அவனுக்கு முன்னாடியே முடியாமல் இருந்துச்சா, வலுப்பு மாதிரி வந்துருச்சு, வெட்டு வந்துருச்சு, சிசு வந்துருச்சு அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு அப்புறம் இல்லையா அப்படி இல்லை அப்புறம் லாஸ்ட்டில் சூசைடு அட்டன் பண்ணான்னு சொல்கிறாங்க. இதையடுத்து உறவினர்கள் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தபோது கார்த்திக் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த குற்றவாளியை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் இரவு முழுவதும் ஏன் காவல் நிலையத்தில் வைத்திருந்தார்கள்? காவல் நிலையத்திற்குள் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு காவலர்கள் அலட்சியமாக இருந்தார்களா அல்லது வேறு ஏதேனும் வில்லங்கம் நடந்துள்ளதா என்று உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் இன்னமும் காவல்துறைக்கு களங்கமாக இருந்து வருகிறது. தற்போது போக்சோ வழக்கில் கைதான இளைஞர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது.